இயேசு வர்றதுக்கு முன்னாடியே ரகசியமா ஒரு முறை வந்து சபையை மட்டும் எடுத்துக்கொள்வார். அதாவது உண்மையான விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு சொல்லுவாங்க. ராப்சர், அதை பற்றி பார்ப்போம். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை டிக்ஷனரியில் பார்த்தோன்னா எக்ஸ்டட்டிக் ஜாய், அதாவது ஒரு உன்னதமான நிலை, வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போன்ற ஒரு நிலை. கடவுளோட வானத்தில் பறந்து பரலோகத்துக்கு போகிற நிலைன்னு சொல்லலாம். மத்தேயு 24:37 முதல் 42 வரை. 2 பேர் வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொருத்தர் கைவிடப்படுவார். 2 பெண்கள் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொருத்தர் கைவிடப்படுவார். தொடர்ந்து 43வது வசனத்திலேயும் இதே கருத்து தான். ஒரு திருடன் வர்ற நேரம் யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டு எஜமான் ஆயுதத்தோட, அதாவது விழிப்போட இருந்தால் மட்டும்தான் அவனை பிடிச்சிட முடியும். அப்படிதான் இயேசு வரும்போதும் ஆயத்தமா இருக்கணும். அவர் எந்த நேரத்துல வருவாருன்னு தெரியாது. மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாயிருக்கிற நாமும் இணைந்து நடந்தால்தான், ஒருமனப்பட்டு நடந்தால்தான் அந்த ஐக்கியம் பலமுள்ளதாயிருக்கும், சந்தோஷம் உள்ளதாயிருக்கும். என் மணவாளன் இயேசுவினிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். அப்ப நீங்க விரும்புகிறதையெல்லாம் மணவாளனாகிய இயேசு நிறைவேற்றி தருகிறார். நீங்க விரும்புகிற சின்ன காரியம், பெரிய காரியம், சிலர் ஆச்சரியத்தோடு வந்து சொல்லுவாங்க, இந்த சின்ன காரியத்துல கூட நான் விரும்பினதை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார் என்பதாய் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மணவாளன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுகிறாரே, அவர் ஆசைய நம்ம நிறைவேற்றுகிறோமா? அவர் விரும்புகிறபடி நான் நடந்து கொள்ளுகிறேனா? மணவாளன் விரும்புகிறபடி நாம் காரியத்தை செய்ய வேண்டும்.